ஏய் கோவாலு, உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். நம்ம ஊர் பயலுக யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். தலைவரே அது வந்துங்க. டேய் குரா குரா அருவாளா? அருவா இப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி தலைவரே, இதே மாதிரி 50,000 ஆடு திருடு போயிருக்கு. இந்த பஞ்சாயத்தை எப்படி திருட கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை கட்டி தொங்க வேணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத. பயப்படாதா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு. சொல்றா. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற? சொல்றா. அட என்ன பிரச்சனை விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா? நம்ம ஊருக்காரங்க குழந்தை பேசிக்கிட்டு இருக்கா. இன்னார்தான் கோபால சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால, அப்படித்தானே? என்னடா கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற? பயப்படாம சொல்லுடா. தலைவரே, நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது? அவன் நினைக்கிறான் நம்ம பொண்டாடி பிள்ளை பத்தி என்னமா நினைக்கிறேன் நினைக்கிறேன். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் அவன்ல. போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சது. போ ஊடியா, போடா. ஊடியா ஊடியா ஊடியா, போடா முதல்ல, போடா. நான் பஞ்சாயத்துல பேச பெரிய மனுஷங்க பேசுறப்ப பேசுற குத்திடுவேன். நீங்க பாத்துங்க பரிசு. என்ன மறப்பு? சுனாப்பானா நாக்கு நம 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 அரிக்கியடா. ஒரே ஒரு குவார்டர் மணி சிக்கிச்சுனா எறும்பு கடி, மூட்டைக்கடி, கொசுக்கடி, பொண்டாட்டி கடியில பூரா எஸ்காப் ஆகி நிம்மதியா தூங்காம ஒரு மணி சிக்கிறீங்க. அம்மா சின்ன காசு எல்லாம் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு குவார்டருக்கு காசு இருக்கான்னு கேட்டா 10 பைசா ஐயோ பறந்துச்சு பையல. நானும் அதுதான் விளாடுறேன். அப்புறம் எந்த ஏரியாடா நாயே போ. ஐயோ நான் என்ன செய்வேன்? ஊரே அலைகிறாங்களே. டேய் எவனாச்சும் ஒருத்தன் சிக்குங்கடா, ஒருத்தன் சிக்குங்கடா. சாந்தி ஒன்னு உயிருக்கு உயிராக காதலிச்சேன். கேவலம் சாதிங்கிற கொடுமை நம்ம காதல பிரிச்சிருச்சு. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசுரோட இருக்க மாட்டேன் சாந்தி. ஐயோ சூனாப்பா அங்கேயா வரான்? ஏண்டா குட்டிச்சத்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லண்ணே. பின்னால என்னது? ஒண்ணு இல்லண்ணே. என்னது? ஒண்ணு இல்லண்ணே. என்னடா அது? பிராந்திண்ணே. பிராந்தியா? அரஞ்சனா பிராந்திய குடி பின்னால வச்சுக்கிட்டு. டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி யாராது? ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? பாருடா அண்ணா, அதுல விஷங்க வந்திருக்கண்ணே. விஷங்க வந்திருக்கண்ணே. விஷம் இதுல? ஆமாண்ணே. ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். டேய் விஷத்திலே பிறந்து வளர்ந்தவீடா நாங்க. 6 மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தால அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்துருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்த பா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல அப்படி பிடிச்சு அப்படியே கிட்டக்க கொண்டாந்து வச்சு. ஐயோ சொன்ன கேட்கண வேணாண்ணே, அதுல விஷங்கள் வந்திருக்கண்ணே. இடையில பேசப்படாது. விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும், அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். பேசாமல் பாருப்ப அண்ணா விஷம் அண்ணே, சொல்ல கேளுங்க அண்ணே. இது எப்படி? டேய் அம்பி, சூனாப்பானா மாதிரி ஒரே தம்ல உறிஞ்சி இழுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தன் பிறந்து வரணும். ஏண்டா லேசா தொண்டை கரகரங்குத? சரக்கு பழசா? பெசங்கள் அந்த சரையை குடிச்சா அப்படித்தானே இருக்கும். அம்மா எப்ப பார்த்தாலும் விஷம் நோசம் நோசம் இருக்க. விஷம் சொன்னா மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா? அது மட்டும் நடக்காது. இந்த சூனா பாலம் இழுத்துட்டான்னு வச்சுக்க, 2 நிமிஷத்துல உள்ள இருக்க மிஷின்லாம் கட 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 வேலை செய்ய ஆரம்பிச்சிரும்டா. ஏண்டா தொண்டை ரொம்ப கவுதடா. விஷம் அப்படித்தானே இருக்கும். விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். 10 வருஷம்னே உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சோம்னே. அவ அப்ப ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் பூச்சி மருந்த பிராந்தியில இருந்து குடிக்கலான்னு இருந்தேன். அதை வந்து அநியாயமாக்க எடுத்துட்டீங்களே. ஏண்டா உண்மையில விஷமா? ஆமாண்ணே. ஏண்டா முதல்ல சொல்ல வேண்டியதா? எங்க என்ன சொல்ல விட்டீங்க? கேக்குனீங்க, தம்புனீங்க, தூக்கி அடிச்சிட்டீங்க. சட்டியாச்சு விட்டுக்கா நாயே. அண்ணே இதெல்லாம் நல்லா இல்ல. என் விஷத்தையே குடிச்சிட்டு என்னையே திட்டுறீங்க. இது நல்லா இல்லண்ணே. எல்லாம் பார்க்கறத கடைஞ்சி எடுத்து அமிர்தத்தையா கொடுத்துட்டு பாடையில